உங்களுடைய அப்பா அம்மா இல்ல தாத்தா பாட்டி யாருக்காச்சும் சர்க்கரை நோய் இருந்திருக்கு அப்படின்னாங்க, அவங்களுக்கு சுகர் ஏற்படுவதற்கான காரணம் ஒரு ஜீன்ல ஏற்படக்கூடிய மாற்றம் காரணமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜீன் உங்களுக்கும் இருக்கும்போது உங்களுக்கு டயபெட்டிஸ் ஏற்பட நிறைய சான்சஸ் இருக்குங்க. இதான் மோனோஜெனிக் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனை இருப்பவங்க பெரும்பாலும் ஒரு 25-30 வயசுக்குள்ளேயே சர்க்கரையின் அளவு அதிகமா இருக்கிற மாதிரி பிரசன்ட் ஆவாங்க. ஆனா இவங்களுக்கு சிவியரான சிம்டம்ஸ் ஏற்பட சான்சஸ் ரொம்பவே குறைவுதாங்க. ஸோ இது ஜீன்ல ஏற்படக்கூடிய மாற்றம் காரணமாக ஏற்படுவதால் இதை யாராலையும் ப்ரிவென்ட் பண்ண முடியாது. ஆனா முறையான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மற்றும் மருந்துகளால இதை கட்டாயமா நார்மல் கிட்ட கொண்டு மெயின்டைன் பண்ணிக்க முடியுங்க. இவங்களுக்கு இன்சுலினுடைய அளவு கிட்டத்தட்ட நார்மலா தான் இருக்கும். ஆனா அந்த இன்சுலினுடைய தரம் ரொம்பவே குறைஞ்சிருக்கும். இல்ல அந்த இன்சுலினை எடுத்து பயன்படுத்தக்கூடிய அந்த ஈர்ப்பு திசுக்களுக்கு குறைவாக இருக்குங்க. ஸோ பெரும்பாலானவர்களுக்கு இன்சுலின் தேவைப்படாது. மாறாக இந்த ஓரல் ஹைப்போகிளைசிமிக் மருந்துகள் தான் தேவைப்படும்.